வருங்கால அரசு அதிகாரியும் மனமாற வருகிறன வரவேற்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏபி தாங்க பார்க்க போறோம். ஓகே, நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி, ஜிபி, ஸ்பெஷல் சீரிஸ் சொல்லுவாங்க, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கணுமா என்ன, இதெல்லாம் தான் கொஸ்டின் வருமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நடந்த 2025 குரூப் 1 கொஸ்டின்லயே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேவா, இது என்ன சிலபஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கு, சிலபஸ் உள்ளதானே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கேட்கணும்னு நினைச்சா கேட்பாங்க. இது பார்க்காம போனா 2 மார்க் லாஸ் ஆயிடும். புரியுதா? சோ பார்க்க வேண்டியது அவசியம். இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமோட கிடையாது. ஒரு 3 ஃபார்முலா தான், அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ லாஜிக்ல புரிஞ்சுட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் அடிச்சு நோக்கிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்முள்ள போயிடலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஏபி அப்படின்னா நமக்கு என்னன்னா கூட்டுத்தொடர்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ 3, 6, 9, 12, 15. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படிதானே பேசுவோம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டாங்கப்பா, இது வந்து ஏபியா ஜிபியா, இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கான வித்தியாசம் தாங்க பார்க்கணும். வித்தியாசம் வந்து சேமா இருக்கணும். எல்லாத்துக்குமான வித்தியாசம் சேமா இருக்குது அப்படின்னா அது ஏபி, கூட்டுத்தொடர் வரிசை. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது 1வது, இது 2வது, இது 3வது பொசிஷன் சொல்றேன், இது 4வது, இது 5வது டேர்ம். இதெல்லாம் வந்து டேர்ம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல உறுப்புகள், முதல் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 6 - 3 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகேவா? எப்பவுமே முன்னாடி இருந்தா வரணும். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் கூட சொல்லலாம். இப்போ 9 - 6 கூட சொல்லலாம். 9 - 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்ப எல்லாத்துக்குமான அந்த வித்தியாசம் வந்து சமமா இருக்கு, சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஏபின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம பண்ணோம்ல செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா உருவாக்கி இருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபார்முலாம் தேவையில்லைங்க, அது முன்னாடி டேர்ம்ல கழிச்சு விட்டுருந்தோம், அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் ஃபார்முலா சொல்லிதான். இப்போ டி ஈக்குவல் டு டினா வித்தியாசம், டிஃபரன்ஸ். ஸோ T2 - T1 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல T3 - T2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது முன்னாடி டேர்ம் வந்து மைனஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டிஃபரன்ஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு, டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அது ஏபின்னு சொல்லிட்டோம். ஓகே, இது கிளியரா? அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுல இருந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இது கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இதான் வந்து 4வது டேர்ம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான், 3ஆம் வாய்ப்பாடு தான் எழுதியிருக்கேன். 3 ஆட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் 3 ஆட் ஆயிருக்கு, வித்தியாசம் 3 தெரிஞ்சிச்சு. இப்ப 4வது டேர்ம் 12 அப்படின்னா அது எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. பட் டிஎன் அப்படின்னா a + n - 1 × dன்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு 4வது டேர்ம்னா 12 எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப T4 எனக்கு வேணும். 4வது டேர்ம், இந்த கொஸ்டினுக்கான 4வது டேர்ம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏனானது, அதுக்கப்புறம் இதை சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பவுமே ஏன்னு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா எல், லாஸ்ட்னானது எல், அதனால அது எல்லுன்னு போடுறாங்க. டினா டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. அப்ப ஏனானது ஃபர்ஸ்ட் நம்பர் 3, என்னன்னா அது 4, 4வது உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 4 - 1 3ன்னு தெரியும். டிஃபரன்ஸ் இது என்னது இப்பதான் கண்டுபிடிச்சோம், 3ன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. அப்ப 3 + 3 × 3 = 9, 12 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு கொஸ்டினோட 4வது உறுப்பு 12னா இந்த மாதிரி எத்தனாவது உறுப்பு கேட்டாலும் அதை ஈஸியா சொல்லிடலாம். இப்ப இது இந்த கொஸ்டினுக்கான 100வது உறுப்பு என்னன்னு கேட்டானா T100 போட்டு ஈஸியா சொல்லிடலாம். இதுக்கான 99வது உறுப்பு என்னன்னு கேட்டானா அதையும் சொல்லிடலாம். 50வது உறுப்பு, 55வது உறுப்பு, அதாவது 55வது டேர்ம், இதுக்கான எத்தனாவது டேர்ம் கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். அது ப்ரூஃப் தான். இது மாதிரி சிம்பிளா நான் போட்டு காட்டுறேன். புரியுதா? இந்த மாதிரி எந்த சீரிஸ் எந்த வித்தியாசம் எப்படி வேணாலும் வரட்டுங்க. ஓகே, அப்படி கேட்டாங்கன்னா இந்த டிஎன் ஃபார்முலா தான், a + n - 1 × t. ஓகேவா? இது தெரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஒரு உறுப்பு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எனது மொத்தம் எத்தனை உறுப்புப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 3வது வாய்ப்பாடா, 3வது வாய்ப்பாடுல இப்போ இங்க அப்படியே தொட்டு இங்க 30 முடிக்கிறப்பா, 30 முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் இதான் லாஸ்ட் டேர்ம் இப்போதைக்கு. ஓகே, இதுல எத்தனை உறுப்பு இருக்கு, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் 10 இருக்கு சார்ன்னு சொல்றீங்க. எப்படி? ஏன்னா இங்க 1 3 * 3, 10 3 * 30. அப்ப என்ன வந்து 10 உறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அதான் 10 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி ஃபார்முலாவா சொல்றது? இப்ப வேற ஏதாவது சீரிஸ் இருக்கா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா n = L - a/d + 1, அவ்வளவுதான். ஓகேவா? இல்ல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு, 10 உறுப்பா, இது நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல பாருங்க. இப்ப லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 30, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 3, இதுக்கான வித்தியாசம் என்னது 3 நமக்கே தெரியும். இதை சிம்பிளை பண்ணிட்டு கடைசியில் 1 வந்து கூட்டிக்கணும்.
ஓகேவா? சரி இப்போ சிம்பிளை பண்ணி விடுங்க. 30ல 3 போச்சுன்னா 27 டிவைடட் பை 3, அது கூட +1 கூட்டிக்கணும். ஸோ 1 3 சார் 3, 9 3 சாரா, ஸோ 9 + 1 10 அப்படின்ட்டு கிடைக்குதா? இதான் சொன்ன ஒரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு n = L - A/D +1. ஓகே, அப்போ ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இந்த மொத்தம் இதுல எத்தனை உறுப்பா இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு 3ல ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 3699 கொடுத்துட்டாங்க. எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டா ஈஸியா சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. அப்பதான் இந்த மாதிரி இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா டக்குன்னு சொல்லிடலாம். 3ல ஆரம்பிச்சு 3699 ஒரு நம்பர் இருக்குன்னா இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ஃபார்முலா போட்டு டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டி என்னன்னு சொல்லிட்டேன், அப்புறம் டி என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு, டோட்டல் நம்பர் ஆஃப் என்ன கேட்டா அதை சொல்லிட்டேன். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இது தெரிஞ்சிச்சுன்னா ஆள முடிச்சு. ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், பதறாதீங்க. சிம்பிளா அடிச்சுன்னு வைக்கலாம். ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 3 + 6 + 9 + 12 + 15 இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சம் ஆஃப் த டேர்ம்ஸ், இதோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்னது கூடுதல்? சம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது ஈஸியா சொல்லிடுவீங்க. 15 ஈஸின்ட்டு. இப்போ இங்க ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்கு, கூட்டி சொல்லுங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியாது. அதுதான் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா SN, எஸ்னா சம். ஓகேவா? SN = n/2 A + D. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான். எப்பனா n லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா SN = n/2 A + Dன்றது பார்க்கதான் ஃபார்முலா. இன்னும் இவ்வளவு ஃபார்முலா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சம் போடுறப்ப அது ஒண்ணுமே பெருசா தெரியாது. நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இதே சில சமயம் வந்து இந்த எண்ணு கொடுக்க மாட்டாங்க, கடைசி நம்பர் கொடுக்காம இன்னும் 3 டாட் இன்ஃபினிட்டி சொல்லி டாட் வச்சு விட்டுருவாங்க. அப்போ ஒரு ஃபார்முலா வரும், அதை நான் சம் போடுறப்ப சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா ஏபினா என்ன, அதை கூட்டுத்தொடர்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டேன். எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டேன். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு, மொத்தம் எத்தனை டோட்டல் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். அதோட கூடுதல் கேட்டானா அதை எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப டைரக்டா சம்முல போயிடலாம். ஓகே, இப்ப டைரக்டா சம்ம பண்ணுங்க. ஓகேவாங்க? இந்த 4 ஃபார்முலா தான் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சோம். ஓகேவா? T2 - T1 A + n - 1 D L - A/D +1 n/2 A + L. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, டக்குனு முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப சம் போடுறப்ப பாருங்க, ஈஸியா அடிச்சு வரைக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிங்க. K + 1 3K 4K + 2 are the 3 consecutive terms of arithmetic progression. Then the value of K, Kவுக்கான மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஆகிய கூட்டுத்தொடரில் அமைந்திருக்கிற எண்ணின் K இன் மதிப்பு வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஓகேவா? என்னது K + 1 3K 4K + 2 கொடுத்துட்டு எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்ன்ட்டாங்க. கொடுத்துட்டு Kவோட மதிப்பு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம ஆப்ஷனல் விஷயம் மெத்தட் பார்க்கலாம். இங்க நமக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் K = 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும்? 0 + 1 1 கிடைக்கும். 3 × 0 0 ஆயிடும். 4K K என்னது 0, அப்ப 2ன்றது கிடைக்கும். நமக்கு தெரியும் ஏபின்றது என்னது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சமமான வித்தியாசம் இருக்கணும். இங்க எங்கேயும் சமமான வித்தியாசம் இருக்கா? அப்ப இந்த 0ன்றது எலிமினேட்டட். ஓகேவா? புரியுதா? அப்ப 1ன்றது அப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. K = 1 கொடுத்தா என்ன ஆகும்? 1 + 1 2, 1 3 3, 1 4 4, 4 + 1 6. சோ இதுக்கான வித்தியாசம் பாருங்க, இங்க 1 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க 2 இன்க்ரீஸ் ஆகுது. சமமா இருக்க வித்தியாசம். அப்ப இதுவுமே கிடையாது. Kக்கான வேல்யூ 1ன்றது வராது. அப்ப இது ரிமூவ் பண்ணிடலாமா? இப்ப 2ஆ 3ஆ செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா? சோ அப்ப 2 கொடுங்க. K = 2 கொடுத்தா என்ன ஆகும்? 2 + 1 3 கிடைக்கும். 3 2 6 கிடைக்குது. இங்க 2 தானே கொடுக்குறோம். சோ 4 2 8, 8 + 2 10 வந்து கிடைக்குது. இப்ப பாருங்க வித்தியாசம். இங்க 3 கூடு, இங்க 3 வந்து +3 வந்து ஆட் ஆகுது, இங்க +4 வந்து. அப்ப எங்குமே என்னதான் வரல, சமமா வரல. அப்ப இதுவுமே கிடையாது. அப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரா இருக்கும். கரெக்டா? அப்ப 3 ஆப்ஷன் போயிடுச்சுன்னா ஆப்ஷன் டி 3 is the right answer. 3 is the right answer. சோ அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Find x, y, z are the given numbers. Z 10, y 24, z கொடுத்துருக்காங்க. இங்க x வரணும். x 10, y 24, z are the AP. arithmetic progressionல கொடுத்துட்டு XYZ அந்த வேல்யூ வந்து கேட்கிறாங்க, அதோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஏபினா என்னது, சமமான வித்தியாசம் இருக்கணும். இந்த நம்பர் நல்லா ஒத்து பாருங்க. X 10, Y
24 இசட்ன்னு இருக்கு. அப்படிங்க 10 24ன்னு சொல்லிட்டு கூடிக்கிட்டே போகுது. எப்படி கூடிக்கிட்டே போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு சின்ன நம்பரா தான் இருக்கும். அப்படியே வந்து சின்ன நம்பர் தான். உதாரணத்துக்கு 2 3 ஒரு சின்ன நம்பர் இருந்தா 10 10க்கு அப்புறம் 11 12 அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுல இருந்து தான் பெருசாகுது. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் நல்லா பாருங்க. இங்க 3 வரணும். 3,13. அப்ப இங்க பாருங்க 17 எப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய நம்பரா இருக்கும்? எப்படி மாறும்? அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட். ஓகேவா? இங்க பாருங்க இங்க 31 இருக்கு, அடுத்து 3 இருக்கு. எப்படி 31க்கு அப்புறம் y வந்து இங்க 3 வரும்? வராது. இது எல்லாமே XY செட்டுங்க. புரியுதா? XY செட்டு. Xன்றது 31 10 அப்புறம் எப்படி 3 குறையும்? அப்புறம் எப்படி 24 வரும்? அப்புறம் எப்படி AP வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் கூட்டுத்தொடர் வரிசையில? அப்ப இந்த ஆப்ஷனுமே எலிமினேட். இதுவான்னு செக் பண்றோம். நல்லா பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. இங்க பாருங்களா, இங்க 17 31 இருக்கு. ஒய்ன்றது 17 இருந்துச்சுன்னா இசட்ன்றது 31 வரணும். சோ செக் பண்ணிடலாமா அந்த ஆப்ஷனை? அப்ப இங்க எக்ஸ் வந்து 3, இங்க 10 17 24 இசட் வந்து 31. ஓகே, சொல்லாத வித்தியாசம் பாருங்க. இங்க எத்தனை கூடி இருக்கு? நமக்கு +7 கூடி இருக்கு. இங்க எத்தனை கூடி இருக்கு? இங்க +7 கூடி இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? +7 கூடி இருக்கு. அப்ப எல்லாருமே சரி சமமான வித்தியாசம் இருக்கா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுவே தெரியுது 3 17 31 தானே. இங்க பாருங்க 31 வந்து அடுத்து 17 வருது. அப்ப இந்த ஆப்ஷனும் எலிமினேட். பார்த்தாலே சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த சீரிஸ் 7 10 13 டாட் போட்டு இதோட 20வது உறுப்பு வந்து கேக்குறாங்க. 20th டேர்ம் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிருந்தமே, சொல்லுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபார்முலா சொல்லுங்க. என்ன ஃபார்முலா? Tn = a + n - 1 × d. n தானது 20ன்றாங்க. 20வது உறுப்பு தானே கேக்குறாங்க. அப்ப T20 = a நானது ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 பிளஸ் n நானது 20. அப்ப 20 - 1 19 சொல்லலாம். அப்ப d னா வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் ஆனது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி பார்க்கணும். அப்ப 10 7 போச்சுன்னா என்ன நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 3 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸ் 3. ஸோ 20 இன்ட்டு இது நான் 20 எடுத்துக்கிறேன். 20 × 3 60. 60ல 3 கழிச்சு விட்டீங்கன்னா நமக்கு 57 கிடைக்கும். கரெக்டா? 57. அப்ப 7 + 57 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரு. 7 7 4 64. ஓகேவா? அப்ப இந்த சீரீஸ்க்கான 20வது உறுப்பு 20வது டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா 64. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது தான். a + n - 1 × d. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஓகே ஃபோர்த் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. if the 5 times of the 5th term of a AP is equal to 8 times of its 8th term, 13வது உறுப்பு கேளுங்கன்றாங்க. நமக்கு Tn வந்து Tn ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? a + n - 1 × d. அப்ப நமக்கு என்னென்ன தேவை? a தேவை, டிஃபரன்ஸ் தேவை, ஃபர்ஸ்ட் நம்பரும் அதுக்கான வித்தியாசம் தேவை. ஆனா இங்க எதுவுமே அது மாதிரி கொடுக்கல. அந்த கொடுத்திருக்க ஹிண்ட்ல இருந்தா நம்ம ஏ எடுக்கணும், டி எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 5வது உறுப்பின் 5வது தடவையும் சொல்லிட்டாங்க. அப்ப 5வது உறுப்பு என்னது? T5 சொல்லலாமா? அதோட 5வது மடங்கும் ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க 8வது உறுப்பின் 8வது மடங்கு. ஓகேவா? 8வது உறுப்பின் 8வது மடங்குட்டாங்க. இது சமனா இதுல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஏவும் டி கண்டுபிடிப்போம். ஸோ அப்ப Tn ஃபார்முலா என்னது? a + n - 1. ஸோ அப்ப T5 நமக்கு என்ன வந்துட்டு போகுது? a தெரியாது. T5 5 - 1 4 dன்னு இருக்கும். வெளியில இந்த 5 அப்படியே இருக்கும். ஓகேவாங்க? இதைதான் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த 8 அப்படியே இருக்க போது. ஸோ அப்ப 8 என்ன வந்துட்டு போகுது? a + 8 - 1 7 × dன்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த 5 அப்ளை பண்ணா 5a + 5 4 20d = 8a 7 7 48 7 56 56 டின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதை இங்க எழுதி அப்படி பண்ணி அப்படிலாம் இல்லை. நார்மலா இங்க பாருங்க. இங்க 56 இருக்கு, இங்க 20 இருக்கு. இந்த 20 அந்த கொஸ்டின் என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? ஸோ 56ல 20 கொஸ்டின் என்னப்பா? 56ல 26 கொஸ்டின் நமக்கு 36 கிடைக்குமா? 36 டி கிடைக்கும். இந்த சைட்ல இருக்கு. அதே மாதிரி இங்கதான் பெரிய நம்பர் இருக்கு. 8ல 5 கொஸ்டின் என்னது? 8ல 5 கொஸ்டின் என்னது? 3. அப்ப பிளஸ் 3a = இங்க 0 இருக்கும். சரி, அப்ப இது இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகும்? 3a = -36 ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 3s are 3. How many 3s are 36? 12.
ஸோ -12d. ஓகேவாங்க. ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ ஈக்குவல் டு -12d கிடைச்சிருக்கா? இதுல இருந்து நல்லா பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த டி அந்த சைடு தந்துங்க. ஏ பை டி ஈக்குவல் டு -12 பை எதுவுமே நாங்க ஒண்ணுன்னு சொல்லலாமா? அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஏவோட வேல்யூ -12, டியோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏடி தானே வரைக்கும் வந்துருச்சுல. இப்ப நமக்கு என்ன தேவை? 13வது உறுப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சால்வ் பண்ண என்ன வந்து போகுது? இப்ப T13 13வது உறுப்பு தான் தேவை. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம தெரிஞ்சிச்சு, a பிளஸ் n-1 இன்டூ டி. ஏவோட வேல்யூ நம்ம -1 தெரிஞ்சிச்சு. சார் மைனஸ்லாம் வருமா? வரும். ஓகேவா? ஸோ n-1. ஸோ 13 1 போச்சுன்னா 12. டியோட வேல்யூ என்னது? டிஃபரன்ஸ் எத்தனை? 1 தான். அப்போ 1 இன்ட்டு இது 1 தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆயிடும்? என்னப்பா இது 0 ஆயிடுச்சா? மைனஸ் பிளஸ் 0. அப்போ 13வது உறுப்பு 0 ஆகும்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப முக்கியமான சம் தான். ஆனா 0 வந்துருக்கு, அதுக்கடை எவ்வளவு நேரம் பண்ண வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா புரிஞ்சு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் மேட்டர். அதை பண்ணிட்டுன்னா அடிச்சுன்னு வரைக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சம் டு தி n terms of AP is 2n² + n by 8th term. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் வந்து 2n² + n கொடுத்துட்டு அதோட 8வது உறுப்பு கேட்கறாங்க. ஓகேவா? 8வது உறுப்பு கேட்கறாங்க. அப்ப T8 நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா a + n-1 7t சொல்லிட்டு தெரியும். அப்ப AD எங்க சார் காணோம்? ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல இருந்தா நம்ம சீரிஸே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இங்க வந்து நான் n = 1 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. இண்டிகேஷன்ல இங்க வந்து n வந்து 1 கொடுத்தோம்னா நமக்கு 2n² + n. n = 1 கொடுத்தா என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். ஸோ 1 2 சார் 2 + 1 வரப்ப எனக்கு 3 கிடைக்குது. இப்போ n = 2 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. ஸோ 2 கொடுத்தா நமக்கு 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 2 சார் 8 8. ஸோ இங்க வந்து 2. ஸோ அப்போ எனக்கு 10 கிடைக்குது. ஓகே, என்ன சொல்லிக்கணும்னா வார்த்தை நல்லா கவனிங்க. அதுக்கான சம்மு, அதுக்கான கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. கூடுதல் அப்படின்னா இப்போ இங்க 3 என்ன நம்பரை கூட்டினா எனக்கு வந்து இங்க 10 கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பர் 10. கூடுதல்னா கூட்டி கூட்டி வருது. இப்போ 2 நம்பர் கூட்டினா 10, 3ஆம் நம்பர் கூட்டும் போது ஒரு நம்பர் வரும். அப்போ கூட்டி கூட்டி பண்ணியிருக்காங்க. அப்ப 3 கூட என்ன நம்பர் கூட்டினாப்பா வந்து 10 வரும்? 7. அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, செகண்ட் நம்பர் 7. அப்பதான் இதோட 2 தான கூடுதல் 10 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இதுக்கான வித்தியாசம் பாருங்க. 7ல 3 போச்சுன்னா 4. அப்ப 7 கூட அதான் 4 கூட 7 கூட 4 கூட்டினா எனக்கு 11 கிடைக்கும். இது கூட 4 கூட்டினா எனக்கு 15 கிடைக்கும். அப்ப இதான் வந்து சீரியஸ். ஓகேவா? அப்ப என்ன ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, கூடுதல் கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து 2 நம்பருக்கான கூடுதல். இப்ப அடுத்த நம்பரை இப்ப n = 3 கொடுத்தாங்க என்ன வரும் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 2 சார் 18, 18 + 3 நமக்கு என்ன வரப்போகுது? 21 வரும். 3 நம்பரை கூட்டினா 21. இது 3த்தையும் கூட்டுங்க, 10 11 21 வருதா? அப்ப இது வந்து கூடுதல். நம்ம என்ன பண்ணா 2 நம்பர் கூட்டினா என்ன நம்பர் சொல்லிட்டு செக் பண்ணி ஒரு சீரீஸ் நம்மளே உருவாக்கிட்டோம். நமக்கு என்ன தேவை? A D தானே தேவை. A என்னது? எனக்கு A வந்து 3, டிஃபரன்ஸ் வந்து என்ன தெரிஞ்சிச்சு? டிஃபரன்ஸ் வந்து 4 தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ இதை அப்ளை பண்ணினா வேலை முடிச்சு. ஓகேவா? ஸோ டக்குன்னு அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ A வந்து நமக்கு 3 + 7, D வந்து நமக்கு 4. ஓகேவாங்க? ஸோ அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வேலை முடிச்சு. ஸோ 3 + 4 7 சார் நமக்கு 28. ஸோ கூட்டினா நமக்கு 31. அப்ப 8வது உறுப்பு நமக்கு 31. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. If the nth term of the sequence an = n + 2 / 2n + 3 கொடுத்துட்டு find a9 கேக்குறாங்க. ஓகேவா? போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்? போன சம்ல கொடுத்தது கூடுதல், 2 நம்பரோட கூட்டி கூட்டி அதை கொடுத்துருக்காங்க. இங்க அதெல்லாம் கிடையாது. டைரக்டா இந்த a9 இப்ப an ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கு? n + 2 / 2n + 3 இருக்கு. இப்ப எனக்கு a9க்கான வேல்யூ கேக்குறாங்க. டைரக்டா நீங்க அந்த 9 அப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்ப 9 + 2 11 வந்துற போது 9 2 சார் 18, 18 + 18 + 3 அப்ப 11/21 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 11/21. இங்க 21 வரணும், மிஸ் ஆயிடுது. ஓகேவா? டைப்பிங் மிஸ்டேக். ஆப்ஷன்
டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பேசிக்கா தான் கேட்பாங்க. ஓகே, ஆனா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. 7th கொஸ்டின் போனீங்க. 7th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், இரண்டாவது வரிசையில் 38 மாணவர்களும், மூன்றாவது வரிசையில் 33 மாணவர்களும், கடைசி வரிசையில் 3 மாணவர்களும் இருப்பின் அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை நீங்க தாங்க சால்வ் பண்ண போறீங்க. வீடியோவை பாஸ் செய்து விட்டு இந்த கேள்விக்கான விடையை சால்வ் செய்யுங்கள். ஓகேவா? நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லா ஃபார்மும் சொல்லியாச்சு. இப்ப நீங்க தான் சம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வரிசையில 43, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வரிசையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 38. தேர்ட் வரிசையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 33. அடுத்து கடைசின்ட்டாங்க. அப்ப டாட் வச்சுட்டு கடைசினா என்னது, 3. அப்ப இது செகண்ட் வரிசை, இது 3வது வரிசை, இது லாஸ்ட் வரிசை. ஓகே, இப்போ ஒரு சீரிஸ் கிடைச்சிருக்கா. நம்ம என்ன கேக்குறாங்க, எத்தனை வரிசைகள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. மொத்தம் எத்தனை நம்பர்னு கேக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், மொத்தம் எத்தனை நம்பர். இப்போ 3வது உறுப்புனா நம்ம டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மொத்தம் எத்தனை வரிசைகள், மொத்தம் டோட்டல் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா, n = l - a / d, இது கூட +1 ஆட் பண்ணணும். ஓகே, இதான் அந்த ஃபார்முலா. அப்பதான் நமக்கு மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு. அதாவது 30 இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை கேட்டா என்ன சொன்னீங்க, 10ன்னு சொன்னீங்க முன்னாடி. அதேதான். ஓகேவா? சோ அப்ப நமக்கு லாஸ்ட் நம்பர் என்ன தெரிஞ்சிச்சு, 3 தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 43 தெரிஞ்சிச்சு. அப்ப டி தான் நமக்கு தேவை. டினா என்னது, 38. சோ இதோட எடுத்துக்கலாமே. டினா நமக்கு 33 - 38. நான் 3ஆம் டைம் வந்து செகண்ட் டைம் பண்றேன். இப்படி எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. இது ஈஸியா தான் எடுத்துக்கிறேன். சோ 33 38 போச்சுன்னா எனக்கு -5 கிடைக்கும். டிஃபரன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு -5 கிடைச்சிருக்கு. சோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஓகே, சோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு n = l, lனா 3, -a -43, d வந்து -5 தெரிஞ்சிச்சு. அது கூட +1 ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சோ 3ல 43 போச்சுன்னா -40, -40 by -5, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் அப்படின்னா 1 5 are 5, 8 5 are 40, 8. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் 8ஆ? இந்த 1 யார் ஆட் பண்ணுவா, அந்த 1 எல்லாத்தையும் கூட்டிகிட்டே வரணும். ஸோ +1 +1, ஸோ 8 + 1 9 அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்டாலும் நம்ம அடிச்சு நொறுக்கணும். இப்போ டிஎன்பிஎஸோட புது ட்ரெண்டே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் தான் கேட்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனா மாத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்ல போய். ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The following AP is -1 -5/6 -2/3 டாட் வச்சுட்டு 10/3 கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் கேக்குறாங்க. மொத்தம் எத்தனை நம்பர், மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளது அப்படி கேட்டாங்கன்னா சேம் இதே ஃபார்முலா தான். n = l - a / d + 1. நமக்கு என்னென்ன தேவை, லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், டிஃபரன்ஸ் தேவை. லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. இது l. ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. -a. அப்ப டிஃபரன்ஸ் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்னது நமக்கு t2 - t1. ஸோ t2 என்னது -5/6 -1. அது மைனஸ் ஆஃப் மைனஸ் வரப்ப என்ன ஆயிடும், இங்க +1 மாறிடுது. புரியுதாங்க? -1 -1 வரப்ப எனக்கு -× +1 மாறிடும். புரியுதா? அதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். இங்க தான் நிறைய பேர் மிஸ்டேக்கே பண்ணுவீங்க. ஓகேவா? பொறுமையா பண்ணணும். ஸோ எல்சி மெத்தட் வேலை முடிஞ்சு. ஸோ 1 6 are 6, -5 + 6/6 இருக்கும்போது ஸோ 6ல 5 போச்சுன்னா 1/6. ஓகேவா? டிஃபரன்ஸ் எனக்கு 1/6 தெரிஞ்சிச்சு. ஸோ டைரக்டா அப்ளை பண்ணிடலாமா, 1/6. ஓகே, 1/6 இது ஃபார்முலா அப்ளை பண்ணினா எல்னா நமக்கு என்னது 10/3 -a என்னது 1 -1 +1 பை டிஃபரன்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சிச்சு 1/6 தெரிஞ்சிச்சு. இங்க ஒரு +1 வந்து இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிட்டு தான் கடைசியில 1 பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படி என்னது, ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடித்து விட்டு தான் பிறகு ஆட் செய்ய வேண்டும். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து பண்ணுங்க. என்ன வரும்போது 1 3 are 3, 3 + 10 13/3 by 1/6 இருக்கா. ஸோ 1 3 are 3, 2 3 are 6. 13 இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2 மாறிடும். ஸோ 26. இந்த +1 கூட்டிட்டே வந்தீங்கன்னா இங்க ஒரு +1 வரும். ஸோ இங்க ஒரு +1 வந்துச்சுன்னா 27. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 27 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட். ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 6 ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா?
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை 6. ஓகேவா, 6ஆல் வகுப்படக்கூடிய 3 டிஜிட் நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது நம்ம என்ன ஃபார்முலா வரும், ஃபர்ஸ்ட் எத்தனை டோட்டல் வந்தாலும் நமக்கு என்ன வந்துடும், n = l - a by d plus 1 சொல்லிட்டு தெரியும். அப்ப நம்ம என்னென்ன தேவை பாருங்க, a வந்து தேவை, ஃபர்ஸ்ட் நம்பர் தேவை, லாஸ்ட் நம்பர் தேவை, அப்புறம் டிஃபரன்ஸ் d தேவை. ஸோ இங்க வந்து 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னால எல்லாமே டிஃபரன்ஸ் 6 தான் வரப்போகுது. ஓகேவா, எல்லாத்தோட டிஃபரன்ஸும் 6 தான் வரப்போகுது. ஸோ இது பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தேவை. ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், கவனிங்க. ஒண்ணுமே இல்ல, 100 இருக்கும், இங்க 999 இருக்கும். ஓகேவா, இங்க என்ன நம்பர் வேணா கொடுக்கட்டும். இப்ப நான் 6 வச்சு சொல்றேன் பாருங்க. 6 இருக்கா, இந்த 100 6ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 1 6 6, பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். 14 இருக்கா, 6 6 36, 6 6 36, 40ல பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன இருக்கும், 4 இருக்கும். இப்ப இந்த 4 என்ன பண்ணுங்கன்னா இதுல இருந்து கழிச்சுங்க. 100ல 4 போச்சுன்னா என்னது, 96. சார் ஆனா கொஸ்டின்ல 3 டிஜிட் நம்பர் தானே சார் கேக்குறாங்க, நீங்க என்ன சார் 2 டிஜிட் நம்பர் சொல்றீங்க அப்படின்னா, இங்கதான் நம்ம லாஜிக் யூஸ் பண்றோம். ஏபி, இது வந்து ஏபி தானே, ஏபினா என்னது, எல்லாத்துக்குமான வித்தியாசம் வந்து சமமா இருக்கும். இங்க 6ஆல டிவைட் ஆகுதுன்னா எல்லா கூட 6ன்ற நம்பர் ஆட் ஆகும் இல்லைங்க, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே. அப்ப இது கூட 6 கூட்டுங்க, 6 கூட்டினா 102. ஓகேவா, இதான் ஏ. இப்ப லாஸ்ட் நம்பர் அதே மாதிரி கண்டுபிடிங்க. என்ன பண்றோம், கொடுத்துருக்க அந்த நம்பரால இதை டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ண என்ன இருக்கும், நமக்கு 1 6 6, பேலன்ஸ் 3 இருக்கும், 39. ஸோ 6 6 36, பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 6 6 36, பேலன்ஸ் எத்தனை இருக்கும், இந்த 3 இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, லாஜிக்கா யோசிங்க. இது ஒரு 3 டிஜிட் நம்பர், அது கூட 3 கூட்டினா என்ன ஆகும், 4 டிஜிட் நம்பரா மாறிடும். அப்போ அது பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்றோம், இதுல இருந்து 3 கழிச்சு விட்டுருங்க. எப்படி, 999 கூட 3 கழிச்சா 996 கிடைக்கும். இது 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப ஏ கிடைச்சிருச்சு, லாஸ்ட் நம்பர் எல் கிடைச்சிருச்சு. ஓகேவா, அப்ப இந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணுங்க, 100ஆலையும் 99 டிவைட் பண்ணுங்க, வரக்கூடிய ரிமைண்டரை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப எனக்கு 96 கிடைச்சு, அது கூட 6 கூட்டினா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, என்ன கிடைச்சிருக்கா, தாண்டி போகுது, 4 டிஜிட் போனா மைனஸ் பண்ணுங்க. அப்ப ஏ டி கிடைச்சிருப்போம். ஓகே, நமக்கு இப்ப ஏ என்ன கிடைச்சது, 102 கிடைச்சது. எல் நமக்கு என்ன கிடைச்சது, 996 கிடைச்சிச்சு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா n = l - a. ஸோ 996 மைனஸ் 102 பை டிஃபரன்ஸ் 6 பிளஸ் 1 சொல்லிட்டு தெரியும். ஸோ 996ல 100 போச்சுன்னா 896, 6ல 2 போச்சுன்னா 4/6 பிளஸ் 1. ஓகேவா, நிறைய பேர் இங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, இது எல்சிஎம் எடுத்து போட்டுட்டு இருப்பீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும், அப்புறம் தான் ஆட் செய்ய வேண்டும். ஸோ டிவைட் பண்ணுங்க, 1 6 6, 1 6 6, பேலன்ஸ் எத்தனை இருக்கு, நமக்கு 2 இருக்கு. ஸோ 6 4 24, ஸோ 54 வரும். ஸோ 9 5 54. ஸோ அப்போ 149 பிளஸ் 1. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 150 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சரு. ஸோ இந்த மாடல் ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேட்டே இருப்பாங்க. 3 டிஜிட்ல 6ஆல் டிவைட் கூட எத்தனை இருக்கு, 11 12 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாலும் நம்ம அந்த டிவிசிபிள் ரூல் தான். ஸோ 100 அந்த 999. ஓகேவா, அதை டிவைட் பண்றோம், வரக்கூடிய ரிமைண்டரை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி அதை லாஜிக்கலா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 + 5 + 9 + ... must be taken the sum of the series. அதாவது 190 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 1 5 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பேன், எஸ்என் ஃபார்முலா தான். அதே லாஸ்ட் நம்பர் கொடுத்தானா ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் நம்பர் இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னல, அதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க லாஸ்ட் நம்பர் கொடுக்கல, டாட் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்ப எத்தனை நம்பர் கூட்டினா எனக்கு 190 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ்என் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஸ்என் = n/2 2a + n - 1 × d. ஓகேவா, அவ்வளவுதான் ஃபார்முலா. நம்ம என்னென்ன தேவை, இங்க வந்து எத்தனை உறுப்பு, அந்த n தான் கேக்குறாங்க. ஸோ எஸ்எனோட கூட்டினா 190 கிடைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகேவா, கூட்டினா 190 கிடைக்கும். ஆனா அது எத்தனை நம்பர் கூட்டினான்னு கேட்டிருக்காங்க, அதான் நமக்கு தெரியாது. ஸோ அப்ப அந்த n/2 நான் என்னன்னே வச்சுக்கிறேன். ஸோ 2 × a. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இங்க வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 2 பிளஸ் n தெரியாது. ஸோ n - 1 × டிஃபரன்ஸ் பாருங்க, இப்படிதான் பண்ணுவோம். ஸோ 5ல 1 போச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா, இப்ப 4. இதப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, சுத்த டைம் வேஸ்ட்.
ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல சூப்பரா அடிச்சுன்னு இருக்கலாம். என்ன அப்படின்னா இப்ப நமக்கு என்ன தானே தேவை. ஸோ என்னக்கான வேல்யூ நாங்க ரைட் ஹேண்ட் சைட்ல அப்ளை பண்ணா எனக்கு 191 கிடைக்கும். ஓகேவா? இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க n/2ன்றது இங்க 2ன்னு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அப்ப மேல இருக்க நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கணும், 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும். ஒரு ஆட் நம்பர் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் இதெல்லாம் ஆட் நம்பர் பாருங்க, இந்த 7 வராது, இந்த 9 வராது. ஓகேவா? இப்ப 8 இல்ல 10 தான் வரும். அப்பதான் இது வந்து கரெக்டா வரும், இல்லைன்னா பாயிண்ட்ல போயிடும். கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப நான் 8 சூஸ் பண்றேன். ஸோ 8 அப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது, அப்ளை பண்ணுங்க. 8/2 எனக்கு 4 கிடைக்கும். ஸோ 2 பிளஸ் 8ல 1 போச்சுன்னா 7, 7 4 சார் 28. ஸோ 28 வரப்போகுது. ஸோ அப்போ 30 × 4 எனக்கு என்ன கிடைக்குது, 120 கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்கணும், 190 கிடைக்கணும். அப்ப நமக்கு 120 கிடைக்குது. அப்ப இதுவுமே கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் என்ன சார் இது சொல்லாமலே போயிட்டீங்க அப்படின்னீங்க. ஸோ அது ஆட் பண்ண போது 10 2ஆல டிவைட் பண்ண 5 கிடைக்கும். ஸோ 2 பிளஸ் 10ல 1 போச்சுன்னா 9, 9 4 சார் 36. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன இருக்கும்னா 38 × 5. ஸோ வந்து பண்ணீங்கன்னா 150, 3 5 சார் 50 150. ஸோ 5 8 சார் 40. ஸோ ஆட் பண்ணா 190 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 10 இஸ் ஆன்சர். ஸோ வந்து இதெல்லாம் ஃபுல்லா அதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? டக்குன்னு ஆப்ஷனை பாக்குறோம், என்ன வந்து 2 இருக்கா, அப்போ வந்து மோஸ்ட்லி ஈவன் நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு நடிக்கணும். ஓகே? ஸோ நெசம்லாம் போயிடலாம். 10 சம் தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸ் பார்ட் 1 வந்து ஏபி வந்து முடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஏபினா என்ன, கூட்டு தொடர்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் ஃபார்முலா, டிஎன் ஃபார்முலா, என் ஃபார்முலா, எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஃபார்முலா வந்து லாஸ்ட் நம்பர் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் டைப், இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஃபார்ம் கேட்டாலும் அது எப்படி ஈக்குவேஷன் அடிச்சு நோக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ பார்ட் 1 10 சமயம் அடிச்சு நொறுக்கிடுங்க. பார்ட் 2ல ஜிபினா என்ன, ஸ்பெஷல் சீரிஸ்னா என்ன, அது எப்படி கண்டுபிடினா அது கூட என்னென்ன ஃபார்ம்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி முடிச்சுட்டா இது மொத்தமா முடிஞ்சிடும். ஓகே? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.